வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். என்ன வகையான மகிழ்ச்சி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக 60 வயதிற்கு மேற்பட்ட வயதானவர்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வழங்க போகிறாங்க, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே முக்கியமான பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் 2026 பட்ஜெட் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான மகிழ்ச்சி அறிவிப்பு பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தங்களுடைய ஓய்வு காலத்தில் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் என்னென்ன சலுகைகள் இருக்குது, முக்கியமாக வங்கி வட்டியில் இருந்து வரி பிடிக்காமல் இருக்க டிடிஎஸ் பயன்படுற ஃபார்ம் 15H பற்றியும் தெளிவாக நம்ம பார்த்துடலாம். எனக்கு பென்ஷன் வருது, பேங்க்ல வட்டி வருது, இதுக்கு நான் வரி கட்டணுமா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு தெளிவான தீர்வாக வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, எனக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும், 2026 பட்ஜெட்டில் என்னென்ன சலுகைகள் கொடுத்துருக்காங்க, அதை பற்றியும் நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இந்த 2026 பட்ஜெட்டில் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சுருக்கமாக பார்த்துடலாம். அரசாங்கம் எப்போவுமே மூத்த குடிமக்களுக்கு வரி சலுகைகள், டேக்ஸ் ரிலீஃப் கொடுக்கறதுல முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. அதுலேயும் நியூ டேக்ஸ் ரெஜிம் மாற்றம், அதாவது புதிய வரி விதிப்பு முறையில் வருமான வரம்புகள் மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பிட்ட தொகை வரைக்கும் நீங்க ஒரு பைசா கூட வரி கட்ட தேவையில்லை. ரெண்டாவதா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்வாங்க. பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தொகை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மூன்றாவதா மருத்துவ காப்பீடு, வயது ஏற ஏற மருத்துவ செலவும் அதிகமாகும். அதுக்காக செக்ஷன் 18D மூலமா வரி விலக்கு வரம்பும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, உங்கள் கையில் கிடைக்கிற வட்டி பணம் குறையாமல் வரணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபார்ம் 15H, அதாவது ஃபார்ம் 15H அப்படின்னு சொல்வாங்க. இந்த ஃபார்ம் 15H அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஃபார்ம் 15H அப்படின்னா என்ன, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பேங்க்ல அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருப்பீங்க, எஃப்டி வந்து போட்டிருப்பீங்க. அதில் இருந்து வட்டி வரும். அந்த வட்டி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே போச்சு அப்படின்னா பேங்க்காரங்க தானாகவே வரியை பிடிச்சிருவாங்க. அதுதான் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஆனால் என்னோட மொத்த வருமானமே கம்மி தான், நான் வரி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை, அதனால் என் வட்டி பணத்தில் டிடிஎஸ் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேங்க் கிட்ட கொடுக்குற ஒரு உறுதிமொழி படிவம் தான் இந்த ஃபார்ம் 15H. இதை நீங்கள் சரியாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வட்டி முழுசாக உங்கள் கைக்கு வரும். நெக்ஸ்ட், இதற்கான தகுதிகள். யாரெல்லாம் இந்த ஃபார்ம் 15H சப்மிட் பண்ணலாம், இதுக்கு சில முக்கியமான தகுதிகள் இருக்குது, அதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒன்றாவது, வயது வரம்பு. நீங்கள் தனி நபரான இந்திய குடிமகனாக இருக்கணும். முக்கியமாக உங்களுக்கு வயது 60 அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். 60 வயதிற்கு குறைவானவர்கள் ஃபார்ம் 15G தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து 60 வயதுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா ஃபார்ம் 15G வந்து கொடுக்கலாம். இரண்டாவதா, வரிக்கு உட்பட்ட வருமானம். உங்களோட மொத்த ஆண்டு வருமானம், டோட்டல் இன்கம், அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்க வரி வரம்புக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் உள்ள இருக்கணும். உதாரணத்துக்கு அரசாங்கம் 3 லட்சம் வரை வரி இல்லைன்னு சொல்லியிருந்தா உங்கள் வருமானம் அதுக்குள்ள இருக்கணும். மூன்றாவதா, வரி 0. எல்லா கழிவுகளையும் டிடக்ஷன் கழிச்சதுக்கு அப்புறம்
நீங்க கட்ட வேண்டிய வரி நில், அதாவது 0 இருக்கணும். இந்த 3 விஷயம் தான் உங்களுக்கு பொருந்தும்னா நீங்க தைரியமா ஃபார்ம் 15H வந்து கொடுக்கலாம். அடுத்ததா மூத்த குடிமக்களுக்கான கூடுதல் சலுகைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபார்ம் 15H மட்டும் இல்லைங்க, இன்னும் சில சூப்பரான சலுகைகளும் மூத்த குடிமக்களுக்கு இருக்கு. அதுதான் செக்ஷன் 80 TTB, அதாவது வட்டி வருமான வரி விலக்கு அப்படின்னு சொல்வாங்க. சாதாரணமா சேமிப்பு கணக்கு வட்டிக்கு மட்டும்தான் விலக்கு கிடைக்கும். ஆனா மூத்த குடிமக்களுக்கு வங்கி FD வட்டி, போஸ்ட் ஆஃபீஸ் வட்டி, சேமிப்பு வட்டி எல்லாமே சேர்த்து வருஷத்துக்கு 50,000 வரைக்கும் வரி கிடையாது அப்படின்னும் இதை பட்ஜெட்ல இன்னும் உயர்த்தி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மிகப்பெரிய ரிலீஃப் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா அட்வான்ஸ் டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் வருமானம் இல்லை அப்படின்னா நீங்கள் மற்றவங்கள மாதிரி வருஷத்துக்கு நடுவில் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வருஷ கடைசி கணக்கு பார்த்து கட்டினா போதும். அடுத்ததா செக்ஷன் 80D, செக்ஷன் 80D மருத்துவ காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு கோரலாம். இப்போ இந்த ஃபார்ம் 15H எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிதியாண்டும் ஆரம்பிக்கும் போது, அதாவது ஏப்ரல் மாசத்திலேயே கொடுத்துடுறது ரொம்ப நல்லது. அப்பதான் முதல் காலாண்டு வட்டியில கூட TDS பிடிக்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் நீங்க பேங்க் போகணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்க வங்கியோட நெட் பேங்கிங் அல்லது மொபைல் ஆப் மூலமாகவே வீட்டில் இருந்தே ஃபார்ம் 15H சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்களா இருக்கக்கூடிய உங்க அனைவருக்குமே 2026 பட்ஜெட் அறிவிப்புகளை சரியா வந்து பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா உங்க வருமானம் வரி வரம்புக்குள்ள இருந்தா மறக்காம ஃபார்ம் 15H சப்மிட் பண்ணிடுங்க. உங்க வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது பெரிய உதவியா இருக்கும். உங்களுக்கு வருமான வரி பத்தியோ ஃபார்ம் 15H பத்தியோ வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம TD தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.